தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 17 வரை. அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, கடவுள் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு காரணம் உண்டு, அப்படி தானே? இப்போ இந்த கத்தியை எதுக்கு படைத்தார் கடவுள்? கத்தி எதுக்கு படைத்தார்? இதை வச்சு என்ன பண்ணலாம்? காய்கறி நறுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம், அப்படி தானே? அடுத்தவன் கையை கட் பண்ணால் என்ன நடக்கும்? வீட்டுக்காரமாக காய் நறுக்கிட்டே இருக்குது, வீட்டுக்காரர் பேசுகிற கப்புன்னு கையை பிடிச்சி நறுக்கிவிடுது, என்ன நடக்கும்? அவ்வளோதான், பார்க்க வேண்டியது தான். வீட்டுக்காரர் கோவத்தில் அன்றைக்கி சமையல் பண்ணு காய்கறி நறுக்கிட்டே இருக்கிறாரு, வீட்டுக்காரமாக பேசிக்கிட்டே இருக்குது, கப்புன்னு நாக்கை பிடிச்சி அறுத்து போடுறாரு, என்ன நடக்கும்? ஜெயிலுக்கு தான் போகணும். இது கத்தி உருவாக்கப்பட்டது எதற்காகவோ அந்த காரணத்திற்காக மட்டும் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தலைனாலும் என்ன, இந்த கத்தி துருப்பிடிச்சு வீணாக போயிடும். சரி, இந்த சானிடைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கிருமி நாசினி. இது எங்கே அடிக்கணும்? கையில் அடிச்சுக்கணும். கண்ணில் அடித்தா என்ன நடக்கும்? கண்ணுக்கு சங்கு. அதுக்கப்புறம் எங்கே தேடுவேன் தான், நான் கண்ணில்லாத பிள்ளை அப்படின்னு பாட்டு பாடிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்டிக்கை வச்சுட்டு சுற்ற வேண்டியது தான். ஆக எதை கொடுக்குறோமோ அது அந்த பர்பஸுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலைன்னா அது தவறாக போய்விடும். சரி, நீங்கள்லாம் திருமுழுக்கு எல்லாம் ஞான ஸ்நானம், புது நன்மை, உறுதி பூசல், நோயல் பூசதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலை இல்லையா? ஆமாம், அந்த ஸ்டேஜுக்கு போகல. ஒப்புரவு அருட்சாதனம், அப்புறம் குருத்துவம், திருமணம் இல்லை, இதெல்லாம் வாங்கிறேன். சில பேர் 6 தான் வாங்க முடியும், 7 வாங்க முடியாது. நாங்களாம் 6 தான் வாங்க முடியும், 7 நீங்களும் வாங்க முடியாது, நாங்களும் வாங்க முடியாது. ஒரு சிலர் வாங்கிடுறாங்க, ஒரு சிலர் வாங்கிடுறாங்க. நீங்கள் உடனே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. சாமியார் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதரு கல்யாணம் ஆகி வீட்டுக்காரமாக இறந்து பிள்ளைங்களையெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு சாமியார் ஆகிருக்கிறார். அப்படியும் சாமியார் ஆகலாம், நீங்கள் நினச்சிக்கிறேன். உடனே அப்படி போயிடுறது. அங்கே போயிட்டு தெரியாதா அப்படின்னு சிரிக்க வேண்டியது கிடையாது. 7 வாங்குறாங்க, பாசிட்டிவாக நினைப்போம், சரியா? அதனால்
இந்த 7 எதுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க அதை சொல்லுங்கள். தெரியல சாமி, ஏதோ கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் இலவசமாக வாங்கினீங்களா இல்லை காசு கொடுத்து வாங்கினீங்களா? காசு கொடுத்து வாங்கினீங்களா இலவசமாக வாங்கினீங்களா? இலவசம். அதனால தான் மதிப்பு தெரியல. இப்போ அம்மா கிரைண்டரு, அம்மா மிக்சி, அம்மா ஃபேன் எல்லாம் மதிப்பு தெரியாது. தூக்கி குப்பையில் போட்டு உக்காந்துருப்போம். ஏன்? இலவசமாக வந்தது. இலவசமாக கொடுத்தாவே அது அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த 7 திருவருட்சாதனங்களை எதுக்கு நாம் வாங்கினோம், அது எதுக்கு கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருமுழுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? ஆதாம் ஏவாளோட வாரிசுகளான நம்ம கடவுளுடைய வாரிசுகளாக மாற்றுறது தான் என்னது? திருமுழுக்கு. கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிற ஒரு அருட்சாதனம் தான் திருமுழுக்கு. கடவுளை அப்பா தந்தையன்னு கூப்பிடலாம், உரிமையோடு கூப்பிடலாம். அதுக்கு உரிமையை தருகிறது தான் திருமுழுக்கு. உங்கள் அப்பா பேர் என்ன சாமி? இளையராஜா. உங்கள் அப்பா பேர்? உங்கள் அப்பா பேர் இளையராஜா. உங்கள் அப்பா பேர்? 3 பேர் இளையராஜாவா? உங்கள் அப்பா பேர் என்னம்மா? லூர்து. உங்கள் அப்பா பேர் சார்? ஜான்சன். யாராவது கடவுள்னு சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா கடவுள் அப்பாவாகவே ஏற்றுக்கலை. இன்னும் நான் என் காலையில் வச்ச பூசையில் இதை தான் கேட்டேன். அவங்களும் யாரும் கடவுள்னு சொல்லலை. ஏறக்குறைய நான் எங்கெல்லாம் போகிறேனோ இந்த கேள்வியை கேட்டு பார்க்குறது, யாராவது ஒருத்தர் கடவுள்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனால் போன இடத்துல போய் கேட்க மாட்டாங்க, உஷாராயிடுவாங்க. போகாத இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கேள்வியை முதல்ல கேட்பேன். இதுவரைக்கும் யாரும் என்னுடைய தந்தை கடவுள்னு சொன்னதே கிடையாது. ஒருத்தரை தவிர பைபிளில் இயேசு மட்டும்தான் சொன்னார். 12 வயதிலே கோவிலிலே காணாமல் போன பிறகு மாதா கேட்குற போது சொல்லுவாங்க, மகனே ஏன் இப்படி எங்களுக்கு செய்து விட்டாய், நானும் உன் தந்தையும் உன்னை தேடினோமே என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுது இயேசு சொல்வார், நான் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? பாருங்க, அவருக்கு தெரியுது யார் உண்மையான அப்பான்ட்டு. ஆக இன்னைக்கு கூட திருமுழுக்கு வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வு கிடையாது. இன்றைக்கெல்லாம் திருமுழுக்கு ஒரு கொண்டாட்டம், அவ்வளோதான். தனியாக ஸ்பெஷல் மாஸ் வச்சு அதுக்கு 10-15 சாமியாரை கூட்டிகிட்டு அதில் ஒரு பெரிய சாமியாராக பார்த்து, அதுவும் பெரிய பதவியில் இருக்கிற சாமியாராக பார்த்து திருமுழுக்கு கொடுத்தா தான் அந்த அருளெல்லாம் கிடைக்குமா? கிடையவே கிடையாது. சாதாரணமாக நேற்று சாமியாரை கூட்டிகிட்டு வந்தால் கூட அந்த பலன் உண்டு. ஆனால் இப்படி ஒரு கல்ச்சர், கல்யாணத்துக்கு 25 சாமியார், பிஷப்பு, அப்புறம் எதுனாலும் தனியாக கொண்டாடக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு குடும்பம், தனி மனித வாழ்க்கை அல்ல. குடும்ப உறுப்பினர். இப்போ புலியூரில் ஒரு குழந்தை பிறந்து ஞானஸ்நானம் வாங்குதுன்னா புலியூர் பங்கை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் அன்று விழா. புலியூர் குடும்பத்தினுடைய விழா, தனியாக கொடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பூசையில் தான் கொடுக்கணும், எல்லா மக்கள் முன்னாடி தான் கொடுக்கணும். ஏன்னா அது திருச்சபையினுடைய உறுப்பினராக சேர்கிறது. இப்போ கட்சியில் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாக கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்களா? பப்ளிக்காக போட்டு மீட்டிங் போட்டு சேர்க்குறாங்கல்ல. ஆனால் திருச்சபையின் உறுப்பினர் மட்டும் எங்களுக்கு தனி ஃபாதர், 10 மணி மாதம் நாங்கள் வரமாட்டோம் ஃபாதர், 11 மணிக்கு நாங்கள் ஸ்பெஷல் மாஸ் வச்சுக்கிறோம் ஃபாதர். முதல்ல இந்த ஸ்பெஷல் மாஸெல்லாம் ஒழிக்கணும். திருவருட்சாதனத்தை தனியாக கொடுக்குற பழக்கத்தை முதல்ல ஒழிக்கணும். காசு இருக்கிறவங்க தாராளமாக வச்சுக்கிறீங்க, காசு இல்லாதவங்க பாவம் இல்லை. நினச்சி பாருங்க, இங்கேயே பாரபட்சம்ப்பா, ஏற்றத்தாழ்வு. காசு இருக்கிறவங்கெல்லாம் பொது திருப்பலியிலே வாங்கிடுறாங்க, காசு இருக்கிறவங்க தனி ஸ்பெஷல் மாசு. முதல்ல அதெல்லாம் ஒழிக்கணும். போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? போகலைன்னா என்ன சாமி வரணுட்டு வரல அப்படின்பாங்க. அது வேறு பிரச்சனை, உறவு சிக்கல்கள் வந்துடும். அப்போ இன்றைக்கு திருமுழுக்கு எதை மாதிரி நம்ம பார்க்குறோம்? சரி, அதுதான் விடுங்க. தெரியாத வயசில் அறியாத வயசில் தலையில் தண்ணி ஊற்றிடுறாங்க. தெரிஞ்சு நற்கரணை வாங்குகிறோம். பையனுக்கு ஞானோதேச கிளாஸு, இது கேட்டிசம் கிளாஸு, மறைக்கல்விக்கு வாடான்னா வராங்களா? சாமி கிளாஸ் இருக்குது. எந்த கிளாஸு? ஸ்பெஷல் கிளாஸு.
அந்த கிளாஸுக்கு போகணும், இந்த கிளாஸுக்கு போகணும், கேட்டகிசம் கிளாஸுக்கு மட்டும் லீவு கேட்பார் சாமியார்கிட்ட. நீட் எக்ஸாம் பையன் எழுதுகிறான், நீங்கள் போய் எங்கள் பையனுக்கு வந்து தாத்தா உடம்பு முடியாமல் இருக்கார், கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? போக மாட்டீங்க. ஆனால் கேட்டகிசம் கிளாஸில் வந்து தைரியமாக கேட்பீங்க, சாமி ஒரு 2 நாளைக்கு விடுங்க, 2 நாளைக்கு. அப்புறம் ஊரில் கொஞ்சம் பெரிய வசதி படைத்தவங்களாக இருந்தாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பங்கு சாமியார்கிட்ட கேட்பாங்க, சாமி எப்படியாவது கொடுத்துருங்க சாமி. சாமியார் வேறு வழி இல்லை, ஏன்னா அவரை பகைச்சிக்கிட்டா டொனேஷன் வராது. அதனால் சரி, உடனே ஏழைகளெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மறைச்சு சொல்லலை. எல்லா பங்குலையும் இந்த இது வந்து ஒரு சில நேரத்தில் நடக்கும். அதை கட்டாயப்படுத்துவாங்க பாருங்கள் பங்கு சாமியார். அதை விட வேதனை பங்கு சாமியாருக்கு. அந்த ஏழை மக்கள் அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள், 5 உசுறு செத்து போயிடும், அப்படியே செத்து போயிடும். அனுபவத்தில் சொல்கிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை எதுக்கு கொடுக்குறாங்க? திருமுழுக்கு கடவுளின் பிள்ளையெல்லாம் மறுபிறப்பு. இன்னொன்று சொல்கிறேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டு நீ பழைய வாழ்க்கை மாறலை அப்படியே இருக்கிறீன்னா நீ ஞானஸ்தானம் வாங்கியும் பிரயோஜனம் கிடையாது. இன்னும் நீ ஆதாமியாவால் பிள்ளையாவே இருந்தீன்னா நீ ஞானஸ்தானம் வாங்கினதில் அர்த்தமே கிடையாது. நீ கடவுளுடைய பிள்ளையாக மாறணும். மாறலை அப்படின்னா நீ வாங்கின ஞானஸ்தானம் பொருளற்றது. 2வது உறுதி பூசுதல். நற்கருணை வந்து 3வது திருவருட் சாதனமாக வச்சுருக்கிறாங்க. உறுதி பூசுதல் என்ன? ஆவியானவருடைய அபிஷேகம். ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நீ உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்தவருக்கு உரியோர் அல்ல. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். அவர் மேலே யார் வந்து இறங்குறாங்க? தூய ஆவியார் புறாவின் வடிவில் வந்து இறங்குகிறார். அவர் பணி வாழ்க்கைக்கு போகிறதற்கு முன்னால் அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு போகிறார். உறுதி பூசுதல் வாங்கிட்டியாம்மா? சொல்லு, உறுதி பூசுதல் என்ன? அப்போ வாங்கினேன், அப்போ ஏன் மறந்துட்டேன். நீ ஏன் மறந்துட்டேன்னா அவங்களையெல்லாம் கேட்கவா வேணும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது பெரியங்க சொல்ல மாட்டீங்களே. நேற்று நடந்த செம்பருத்தி கதையை கரெக்டாக சொல்லுவீங்க, பாண்டியன் ஸ்டோர் கரெக்டாக சொல்லுவீங்க. என்ன? ஏன்னா அது டெய்லி படிக்கிறீங்க, டெய்லி பார்க்குறீங்க, ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் கேட்டகிசத்தில் கண்டினியூட்டி கிடையாது. பையன் பார்த்தா புதுநன்மை உறுதி பூசல் வாங்கிட்டானா அடுத்து எதுக்கு வருவான்? கல்யாணத்துக்கு தான் வருவான். இடையில பாவ சங்கீதனம் பண்ண மாட்டான், எதுக்குமே வரமாட்டான், அடுத்து கல்யாணத்துக்கு வருவான். இப்போ எதுக்கு? உறுதி பூசுதல் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிற வரைக்கும் பூச முடியாது. அப்போ இன்னைக்கு நடு இரவு முழு இரவு ஜெபம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீயா சொந்தமாக சொல்லக்கூடாது. தூய ஆவியாரையும் அவரது கொடைகளாலும் கனிகளாலும் நம்மை நிரப்பி திரு அவையின் பணிகளில் கடமை உணர்வோடு செயல்பட அருளை தருகிற திருவருள் சாதனமே அல்லது அருள் அடையாளமே உறுதி பூசுதல் எனப்படும். தெரிஞ்சுக்கங்க. டெய்லி தயவு செய்து சாமியார்கிட்ட வந்து திருமறை சூடின்னு ஒன்று விற்குது, போய் எடுத்துகிட்டு போங்க. வாங்கிட்டு போய் டெய்லி வீட்டில் படிங்க. 4 வருஷம் நாங்கள் தியாலஜி படிக்கிறோம், அதனோட சுருக்கம்தான் அது. படிங்க, தயவு செய்து வாங்கிட்டு போய் படிங்க. எங்களுக்கு ஏது நேரம்? எங்களுக்கு போன நோண்டவே நேரம் இல்லை, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கே நேரம் இல்லை. இதில் எங்கே போய் நாங்கள் படிப்போம்? படிங்க. அப்போ ஆவியானவர் இல்லைன்னா உங்களுடைய கடமைகளை சரியாக, ஒரு கிறிஸ்தவன் என்ற கடமையை சரியாக உங்களால் செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவன்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கலாத்தியர் 5:19 வசனம். கலாத்தியர் 5:19 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஊனியல்பின் செயல்கள், அதாவது தூய ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அழகா பவுலடியார் சொல்கிறார். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு,
பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இதெல்லாம் ஹியூமன் நேச்சர், உங்களுக்குள்ளே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இருக்கலன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், இதில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. தூக்க முடியாது, நானும் தூக்க முடியாது, யாருமே தூக்க முடியாது. பட் இஸ் ஹியூமன் நேச்சர், ஊன் இயல்பு, மனித இயல்பு, இதில் எல்லாம் இருக்கும். இதை எடுத்துட்டு இதெல்லாம் கிறிஸ்தவ பண்புகளுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிரானது. இதை வச்சிருக்கிறோம். அதை பாருங்க, போட்டுருப்பாரு, இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். நீ மனித முறையிலே, மனித இயல்பிலே நீ வாழ்ந்தாய் என்று சொன்னால் உன்னால் மோட்சத்திற்கு செல்ல முடியாது. அப்போ கடவுளுடைய ஆவியானவர் கொடுக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமே இல்லை. இந்த 9 கனிகள் இருக்கிற இடத்துல இந்த 9 பண்புகள் தான் தூய ஆவியாருடைய பண்புகள். இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகமாக தான் இருக்கும். அன்பு இல்லை, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பொறுமை இல்லை, ஒரு பரிவு இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, நம்பிக்கை இல்லை, கனிவான சொற்கள் இல்லை, கனிவான நடத்தை இல்லை, தன்னடக்கம் இல்லை, நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு, பொறாமை, போட்டி, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு எல்லாமே வரும். ஆக உறுதி பூசல் எடுத்துக்கு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இருங்க, இப்படி வாங்கிக்கிட்டு தூய ஆவியாரையும் அவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தூய ஆவியாரை கொடுக்குறாங்க. ஆனால் உறுதி பூசல் எப்படி வாங்கிக்கிறீங்க நீங்கள்? அதை பற்றி படிக்கவும் மாட்டோம், அதுக்கு கிளாஸுக்கு வரவும் மாட்டோம், அதை பற்றி என்னன்னே தெரியாது. கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்தோனியார், முதல்ல அந்தோனியார், அப்படிதானே? அதுக்கடுத்து மாதா, அதுக்கடுத்து செபஸ்தியார், அதுக்கப்புறம் குழந்தை இயேசு, அதுக்கப்புறம் அங்கங்கே வனத்து சின்னப்பர், வனத்து அந்தோனியார், அப்படியே புனிதர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் நல்லது, ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருவார். அதில் அந்தோனியார் ஸ்பெஷலு, டிடெக்டிவ் ஏஜென்சியெல்லாம் வச்சுருப்பார். காணாமல் போயிட்டு அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் அந்தோனியார், என் காசு காணாமல் போயிடுச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, கேஸு கொடுத்தவொடனே கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். வச்சிருக்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையில். ஆவியானவரை பற்றி அறிவை அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்றைக்கி கூட ஒரு சில பங்குகளில் போய் அல்லேலியோ வச்சுட்டா வெந்த கோஸ்துக்காராங்கிறான். பிரைஸ் எல்லாம் சொன்னால் என்ன பிரைஸ் எல்லாம், மரியா வாழ்க்கை சொல்ல மாட்டியா? மரியா வாழ்க்கையும் சொல்லுமியா? இல்லாமல் கிடையாது. மாதா இல்லாமல் திருச்சபை கிடையாது. வெந்த கோஸ்து நாளில் சீடர்கள் கூட அன்னை மரியாவும் இருந்தாங்க, அவங்களும் தூயாவியை பெற்றுக்கொண்டார்கள். தூயாவியினால் தான் இயேசுவையே அவர்கள் கருத்தரித்தார்கள். இதை எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்புகிறோம்? தூயாவியார் இல்லாமல் நீ உண்மையான கிறிஸ்தவனா உன்னால் வாழ முடியாது. அதைத்தான் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் உறுதிப்படுத்துகிறது. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மனுஷனோட ஆவியால் இயக்கப்பட்டீங்கன்னா நீ மனுஷனுடைய மக்கள் தான். கடவுளின் ஆவியால் இயக்கப்படணும். அப்போ நீ வெறுமனே ஞானஸ்நானம் வாங்கிட்டா மட்டும் நீ கடவுளுடைய பிள்ளை ஆயிட முடியாது. திருமுழுக்கு வாங்கிட்டா மட்டும் கடவுளுடைய பிள்ளை ஆயிட முடியாது. நீ தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு கடவுளுடைய ஆவியால் வழி நடத்தப்பட வேண்டும். கடவுள்கிட்ட இருந்த குணமெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் தான் நீ கடவுளுடைய பிள்ளை. ஒரு பையன் அவங்க அப்பா மாதிரியே பண்ணால் என்ன சொல்லுவாங்க? அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்துட்டாயா, அப்பன் பேரை அப்படியே வாங்குறாயா அப்படிமா. ஏன்? அவங்க அப்பா பண்ணதெல்லாம் அவன் பண்ணணும். அதனால தான் ஏசாண்டவர் சொல்வார், உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள், உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கமுடையவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராயிருங்கள்னு சொல்லுவார். அப்போ கடவுளுடைய ஆவி இல்லாமல் உங்களால் கடவுளின் பிள்ளையா வாழவே முடியாது. 3வது நற்கருணை. நற்கருணை எதுக்கு வாங்குறீங்க தெரியாது.
சரி, இதில் எத்தனை பேர் நற்கருணை வாங்கும்போது நான் இயேசுவனுடைய உடலைத்தான் வாங்குறேன்னு வாங்குறவங்க? இயேசுவனுடைய உடலைத்தான் நான் வாங்குகிறேன். நிறைய பேர்த்துக்கு ஞாபகமே வராது. சரி, இது கூட ஓகே. வாங்கிட்டு கோயிலுக்கு வெளியே போகிறீங்க இல்லையா, பூசை முடிஞ்சு, எத்தனை பேரும் இயேசு என் கூடயே தான் வராரு அப்படின்னு நினைக்கிறவங்க? ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. ஏன்னா சென்று வாருங்கள் திருப்பலி முடிஞ்சதுங்கன்னு எப்படா சாமியார் சொல்லுவாருன்னு தான் பார்த்துட்டு இருப்பீங்களே ஒழிய, நமக்குள்ளே இயேசு வந்துட்டாரு சந்தோஷப்படுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பவுனு தங்கம் கொடுக்குறான்னு சொன்னால் முகம் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் இல்லை? ஆம்பளைங்களுக்கெல்லாம் 2 லட்ச ரூபா காசு கொடுக்குறாரு அப்படின்னு போப்பே சொல்லிவிட்டார், புளியூருக்கு மட்டும். அப்படின்னு என்ன நடக்கும்? புன்னகையை பார்க்கணுமே. 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி இந்தாட்ட அப்படி பளிச்சுங்க. கோயிலுக்கு வராதவங்க கூட அன்றைக்கி ப்ரெசண்ட் ஆகிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். என்னைக்காவது நன்மை வாங்க வரும்போது நான் கடவுளை வாங்க வரேன்னு சந்தோஷமாக வந்திருக்கிறோமா? நற்கருணையில் இருக்கிறது யார்? இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற திருவருள் சாதனம். அதை பக்தியா நம்பிக்கையா, அதுவும் ஒவ்வொருத்தர் சிலரெல்லாம் நன்மை வாங்குவாங்க பாருங்கள். இப்படி ஒரு சிலர் இப்படி திருச்சபை சொல்லி கொடுக்குது, இந்த கையை கீழே வச்சு இடது கையை கீழே, வலது கையை கீழே வச்சு இடது கையை மேலே வச்சு இப்படி வாங்கு, பணிவோடு வாங்கி வலது கையால் எடுத்து பக்தியோடு உட்கொள்ளு. இயேசுவின் உடல் எனக்குள் செல்லுகிறது என்று உட்கொள்ளுன்னு திருச்சபை சொல்லி கொடுக்குது. ஒரு சிலர் இப்படி டிசைனாக கை நீட்டுவோம். அதுக்கு நாமளே ஒரு விளக்கத்தை கொடுப்போம். சரி, இதெல்லாம் கூட ஓகே, ஒத்துக்கலாம். கடவுள் அதில் இருக்கிறார்னு நம்புனீங்கன்னா, கடவுள் அதுக்குள்ளே தான் இருக்கிறார்னு நம்புனீங்கன்னா, கடவுள் நமக்குள்ளே தான் போகிறாருன்னு நம்புனீங்கன்னா, அப்புறம் எப்படிங்க அடுத்த மனுஷனை திட்டுவீங்க? பக்கத்தில் இருக்கிற மனுஷனும் அதே நற்கருணை தானே வாங்கினான். வேற விட்டுருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரே நற்கருணை தான் வாங்குறீங்க, அப்புறம் ஏன் மாறுபடுறீங்க? ஏன்னா நீங்கள் நற்கருணை வாங்குற வரைக்கும் ஓகே, வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதையே நீங்கள் மறந்து போகிறீர்கள். நீங்கள் இயேசுவாக மாறாவிட்டால் இந்த உலகத்திலே ஒன்றுமே பண்ண முடியாது. கிறிஸ்தவத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஏன் நம்ம இந்தியாவில் 2% இருக்கிறோம்னா, யாரும் கிறிஸ்துவாக மாற விருப்பம் இல்லை. நற்கருணையின் மீது ஏதோ கடமைக்கு நம்பிக்கை. நமக்கு ஆராதனைக்கு வேணால் நற்கருணை வேணும், ஆராதனைக்கு வேணால் நற்கருணை வேணும். ஆனால் மற்றதுக்கெல்லாம் நற்கருணை தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே நீங்கள் நற்கருணையாக இருக்கு. நற்கருணை பேழையே நீங்கள் தான், கதிர் பாத்திரமே நீங்கள் தான். ஒவ்வொரு பூசையிலும் கடவுள் உங்களை நற்கருணை பேழையாக மாற்றுகிறார். இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ திவ்ய நற்கருணை பூசை முடிஞ்சோடனே ஸ்தாபகம் பண்ணுவோம் இல்லையா? எல்லாரும் முட்டி போடுவீங்க. நன்மை வாங்கின பின்னாடி யார் முன்னாலேயாவது போய் முட்டி போட்டிருக்கிறீங்களா? போட மாட்டோமே. அவங்களும் நற்கருணை தாப்பா உட்கொண்டாங்க இல்லையா? அவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் இல்லையா? திவ்ய நற்கருணை இங்கே வச்ச உடனே எல்லாரும் முட்டி போடுறீங்க. அப்படி தானே மாண்புயர் கீதம் பாடுறீங்க. ஏன் இன்னொரு மனுஷன் முன்னாடி முட்டி போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் நம்புறதில்லை உள்ள இயேசு இருக்கிறாருன்னு. உங்களையே நம்புறது இல்லையே எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு. அதனால தான் சக மனிதனுக்கு துரோகம் செய்கிறோம், சக மனிதனுக்கு பேரை கெடுக்கிறோம், சக மனிதனுக்கு தீங்கு நினைக்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இப்போ நற்கருணையில் இயேசு இருக்கிறான்னு எத்தனை பேர் நம்பி நடைமுறைய வாழ்க்கையில் பேசுவோம். பூசைக்கெல்லாம் வந்துடுறோம், ஓகே. நற்கருணை வாங்கும்போது எந்த உணர்வோடு நீ வாங்குகிறாய்? அதில் இருக்கிறத உண்மையாலுமே நீ நம்புகிறாயா? இது ஒரு சடங்கு, அவ்வளோதான். கிறிஸ்துவின் திருவிழா. ஒருத்தர் சொல்ல ஆமேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. வாயில் வந்தால் பல் சீலை கொட்டிருந்தாங்க, தங்கப்பல் கட்டியிருப்பாரா என்னமோ தெரியல, வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஆமேன்னு கூட சொல்கிறதுக்கு நமக்கு கஷ்டம். மற்ற சகோதரர்கள் பாருங்கள், இந்து சகோதரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரசாதத்தை வாங்குகிற பக்தியை பாருங்களேன். இந்த பிரசாதம் அதை எவ்வளோ பக்தியாக வாங்குவாங்க தெரியுங்களா? அவங்க தயவுசெய்து போய் கோயிலெல்லாம் பாருங்கள். நம்ம நற்கருணை வாங்கும்போது அதை அலட்சியம் பண்ணுற விதத்தை பார்த்தா எனக்கெல்லாம் வயிறு வாயெல்லாம் பற்றிக்கிட்டு எரியும்.
பார், நற்கரணையை கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நற்கரணையை கொடுக்குறோம். நற்கரணையை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதனால தான் திருச்சபை இலவசமாக கொடுக்குது. விலை கொடுத்து வாங்க முடியாது இன்றைக்கி. ஆனால் நிறையா நேரத்தில் நம்ம விலை கொடுத்து வாங்க பார்க்குறோம். திருத்தூதர் பணிகள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, சீமோன் என்ற ஒரு மனிதர் பேதுருவிட்ட கேட்பார், நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீங்கள் செய்கிற மாதிரியே அந்த கொடையெல்லாம் எனக்கு கொடுங்கம்பார். கடவுள், நீ கேட்பது என்னதென்று தெரியாமல் கேட்குற, உன் பணத்தோடு சேர்ந்து நீயும் நாசமாய் போம்பார். புது நன்மை வாங்கிறதுக்கு டொனேஷன் அதிகமாக கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்கிறது, அல்லது பங்கு சாமியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காசை தள்ளி வாங்கிக்கிறது தப்பு. முறையாக வாங்கணும். கடவுளுடைய கொடையை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால தான் சீடர்களுக்கு சொல்லுகிறார், இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். ஆக தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், நற்கரணையிலே இயேசு இருக்கிறார். நான் மறு கிறிஸ்துவாக மாறணும். இப்போ கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கோபம் ரோசம் அதிகமாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? காரம் உப்பு கம்மியாக சாப்பிடு. ரொம்ப கோவப்படுறேன், வீட்டில் காரத்தை கம்மி பண்ணு. ரொம்ப ரோசம் வருது, உப்பை கம்மி பண்ணு சொல்கிறோமா இல்லையா? சாதாரண உணவுப் பொருள்களுக்கு உங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுகிற சக்தி இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் இயேசுவாக மாறவில்லை? ஏன்னா இதை நம்புறீங்க, அதை நம்பலை, அவ்வளோதான். சிம்பிள் ரீசன். சும்மா நற்கரணை வாங்கும்போது ஞாபகம் இருக்காது, வாங்கின பின்னாடி சுத்தமாக ஞாபகம் இருக்காது. கிராமத்துலலாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும், தண்ணி சண்டை. இருடி போய் நான் பூசைக்கு போயிட்டு வந்து நான் பேசிக்கிறேன் அப்படிம்பாங்க. நற்கரணை வாங்கிட்டு போய் சண்டை, பூசைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆடு விட்டு எல்லா தலையும் கடிச்சு, நன்மை வாங்கிட்டு வாசகமான வாசகம், திருவாசகமாக பேசும் அந்த அம்மா. தயவு செய்து உணர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நற்கருணை உணர்ந்து, இயேசுவை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், எனக்குள் இயேசு இருக்கிறார், அடுத்தவருக்குள்ளும் இயேசு இருக்கிறார் என்று உணராத எவரும் கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியாக வாழ முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நோயில் பூசுதல், ஒப்புரவு அருட்சாதனம். நோயில் பூசுதலை ரேராக தான் வாங்குகிறோம், ஆனால் ஒப்புரவு அருட்சாதனத்தை எப்போ வாங்குகிறோம்? திருச்சபை சொல்லி கொடுத்துருச்சு. எப்படி? வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாங்கிக்கிங்க. சரி, நான் உங்களை கேட்குறேன், வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டை கூட்டுங்கள், தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னா விட்டுருவீங்களா? வருடத்திற்கு ஒரு முறையாவது பல்லை விளக்கினால் போதும் அப்படின்னா விட்டுருவீங்களா? வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் துணிகளை துவைத்தால் போதும் அப்படின்னா விட்டுருவீங்களா? வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் வண்டிகளை அல்லது உங்கள் கார்களை கழுவினால் போதும் அப்படின்னா விட்டுருவீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் ரெகுலர், டெய்லி வீட்டை கூட்டுன்னு கூட்டி டைல்ஸே பேர்ந்துட்டு வந்துடும். சில பேர் தொட்டு பார்த்து செய்வாங்க, ஒன்றும் அழுக்கு இருந்துடக்கூடாது, அப்படியே நீட்டு க்ளீன். சாதாரண மனுஷன் உங்களுக்கே இவ்வளோ சுத்தம் தேவைப்படுது, கடவுள் வர்ற உடம்பு மனசு எப்படி சுத்தமாக இருக்கணும்? அப்படியே அழுக்கு அண்டி போய் கிடப்போம். பொறாமை, போட்டி, துரோகம் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, சண்டை, சச்சரவு, சுயநலம் எல்லா அழுக்கும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் பாவ சங்கீதம் அது பண்ணிக்கலாம். அது செவிட்டு சாமியார் யாராவது வந்தால் தான் பண்ணுவோம். வயசான சாமியார், காது கேட்காத சாமியார், பங்கு சாமியார்கிட்ட யாரெல்லாம் பாவ சங்கீதனம் பண்ணுவீங்க? ஆமாம், மற்றவங்க ரகசியமெல்லாம் காக்கப்படுகிறது. அதனால தான் வெளியிலேருந்து சாமியாருங்க பாவ சங்கீதத்தை கூப்பிட்றாங்க. பாவ சங்கீதனை அந்த தொட்டியில் இருக்கிற குருவானவர் இயேசுவின் மறு உருவமாக இருக்கிறார். அங்கே நீங்கள் குருவானவரை பார்க்கக்கூடாது, இயேசு ஆண்டவரை தான் பார்க்கணும். அவர் அதிகாரம் கொடுக்கலன்னா அவரால் மன்னிக்க முடியாது. அதனால் பாவ சங்கீதனத்தை இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எதுக்கு வச்சிருக்கிறோம்? 5 காரியம் சொல்கிறாங்க பாவ சங்கீதத்தை. 1, செய்த பாவங்களை நினைத்து பார்க்கிறது. நினச்சி பார்த்துட்டு பாவ சங்கீதனம் பண்ண வரீங்களா? 2, செய்த பாவங்களை நினைத்து மனம் அருந்துவது. காணாமல் போன மகன், லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அவன் அறிவு தெளிந்தவனாய் எழுவான், எந்திரிச்சு என்ன சொல்லுவான்? நான் சென்று என் தந்தையிடம் உமக்கு எதிராக மானவத்துக்கு எதிராக நான் தவறு செய்தேன், இனி உனது மகன் என்று சொல்லப்படக்கூட நான் தகுதியற்றவன் என்று அவன் மனம் வருந்துகிறான். தாவீது அரசரை எடுத்து பாருங்கள்.
பத்சேபாவுடன் தவறு செய்த பொழுது நாத்தான் இறைவாக்கினர் அதை எடுத்து காட்டிய போது நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று மனம் வருந்துகிறார். அந்த மன வருத்தத்தில் தான் 51வது திருப்பாடலை அவர் எழுதுகிறார். தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னுள்ளே படைத்தள்ளும் என்று சொல்லுகிறார். இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மீது இரக்கமையும் என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் பாவம் செஞ்சுருக்கிறன்ற உணர்வு நமக்கு இருக்குதா? கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன பெரிய கடவுள், அப்படியே சும்மா ஜெயிச்சாண்டிக்க உட்காந்துருப்போம். கடவுள் முன்னாடி தாழ்ச்சி இருக்கணும். கடவுள் பரிசேயரும் வரி தண்டுபவரும் கோயிலுக்குள்ளாக ஜெபம் பண்ணுறதுக்கு வராங்க. பரிசேயர் நான் எல்லாம் மற்ற மக்களை போலல்ல, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் பார். ஆனால் இந்த வரி தண்டுபவர் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணிவில்லாமல் என்ன சொல்லுவார்? பாவி என்மேல் இரக்கமாயிரும். நான் பாவம் செய்கிறேன்னு உணராத யாராலும் மாற முடியாது. மாறாத யாரும் கிறிஸ்தவராக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே 7 மற்றும் 10வது வசனங்களை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுள் நீங்கள் செய்கிற அலங்காரங்களினாலோ நீங்கள் கொடுக்கிற காணிக்கையினாலோ நீங்கள் கொடுக்கிற நன்கொடையினாலோ ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஒரு பாவியின் மனமாற்றத்தில் தான் மகிழ்ச்சி அடைகிறார். படித்து பாருங்க. ஆக மனமாற்றத்தை கொடுப்பது பாவ சங்கீதனம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு பெறுவதில்லை, அறிக்கை செய்து விடுகிறவனே வாழ்வு பெறுகிறான். பாவத்தை மறைக்காத சொல்லிரு. குப்பையை அள்ளி வெளியே கொட்டிரு, உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காத. குப்பையை உள்ளே வச்சுருந்தா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே வச்சுருந்தனா வீடு நாரி போயிடும், கிருமி வரும், நோய் வரும், கடைசியில் உடம்பு நோய் உடம்பு அழிஞ்சு போயிடும். அதுபோல தான் ஆத்துமத்தில் பாவத்தை வச்சிருக்காத, அது அழிச்சு விடும். அதனால தான் இயேசு சொன்னார், உடலை மட்டும் கொள்வோருக்காக அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஐயோயோ கொரோனா வந்துருச்சுன்னு வாயிலெல்லாம் முகமூடி போட்டுட்டு இருக்கிறோம்ல, பாவத்துக்கு யாராவது முகமூடி போடுறோமா? ஐயோ பாவம் நம்மளை வந்துடக்கூடாதுன்னு யாராவது மாஸ்க் போடுறோமா? போட மாட்டோமே. அது வந்தால் வந்துட்டு போகுது. மோட்ச நரக பயம் நமக்கு இல்லைங்க. அதனால தான் பாவ சங்கீதனமே பண்ண மாட்டேங்கிறோம். பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவோன்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் தைரியமாக பண்ணுறோம். தைரியமாக பொய்ன்னு நினச்சிக்காதீங்க. இயேசுவே சொல்லியிருக்கிறார், நரகம் என்று ஒன்று உண்டு. அதைத்தான் சொல்கிறார், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஒப்புரவு அருட்சாதனம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட, அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் நரகத்துக்கு தான் போவோம், தெரியுங்களா? மன்னிப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் நரகத்துக்கு தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் புரிஞ்சுக்குங்க, யாரும் மனம் திரும்பாத ஒருவரும் கிறிஸ்தவராக வாழ முடியாது. மனம் திரும்பாதவர்கள் ஒரு நாளும் கிறிஸ்தவராக வாழ முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குருத்துவம், நோயில் பூசுதல். அது பிரச்சனை இல்லை, ஆளு தான் சொல்லியிருக்கேன். குருவிட்டம் ஒன்றும் ஒழியாமல் செய்வது, பாவத்தை போய் சொல்கிறது, அடுத்து குரு இட்ட கட்டளையே தீர்ப்புது, அவ்வளோதான். அது பாவ சங்கீதனம் செய்கிறது தான், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து குருத்துவத்தை பார்த்தீங்கன்னா, குருத்துவத்தை நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோம்? குருத்துவத்தை எப்படி நாம் இன்றைக்கி பார்க்குறோம்? மக்கள் பார்வையில் குருத்துவம் என்பது என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும். என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கி சாமியார் ரொம்ப பிரசங்கம் வச்சா இவருக்கு வளன்னு பேசுகிறதே பழக்கமாக போயிடுச்சு. கொஞ்சமாக பிரசங்கம் வச்சா இவர் ரொம்ப சரியாக படிக்கலையாட்டிருக்குது அப்படின்றது. நீட்டாக வந்தால் இவர் ஓவர் பந்தா அப்படிங்கிறது. கொஞ்சம் அழுக்கு போட்டு வந்தால் இது அழுக்கு மூட்டை அப்படிங்கிறது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா இது தின்னி பண்டார மாட்டிருக்குது அப்படிங்கிறது. சாப்பிடாமல் வத்தலாக இருந்தால் இது கஞ்ச மாட்டிருக்குது, சோறு திங்க கூட காசு இல்லை அப்படிங்க வேண்டியது. டொனேஷனாக கேட்டால் இது வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ராஜா சாமி அப்படிங்கிறது. காசே கேட்காம சும்மா உட்காந்துட்டா இதுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதாட்டிருக்குது அப்படிங்க வேண்டியது. இந்த வீட்டுக்கு மட்டும் போனால் அவங்க மட்டும் பேசுகிறாரு, இவர் பார்ஷியாலிட்டி பார்க்குறாருங்க வேண்டியது. என்னென்ன செய்கிறோம்?
அவரை நிம்மதியாக விட்றோமா? சாமியார் இன்றைக்கி நடமாடு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன சாமி, உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு ஒரு பக்கம்தான் தெரியுது, இன்னொரு பக்கம் தெரியாது. எங்கள் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் என்னுடன் பிறந்தவர்களோ யாருக்காவது உடம்பு சரியில்லை, அதே நேரத்தில் பங்கில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அங்கே போக முடியாது. ஒரு குருவானவருடைய தாயார் இறந்து போனார். அதே சமயத்திலே பங்கிலே ஒருத்தருடைய தாயார் இறந்து போய்விட்டார். இந்த தாயார் அடக்கம் பண்ணிட்டு தான் அந்த தாயார்கிட்ட போனார். அதை படுற கஷ்டமெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி எத்தனை ஃபாதர்ஸுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம தடுமாறுறாங்க தெரியுமா? சாப்பாடு சரியாக இல்லாமல் எத்தனை சாமியாருங்க அல்லாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? பூசை முடிஞ்சோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. யாராவது போய் சாமியார்கிட்ட சாப்பிட்டீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? மதியானம் சாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்டு போயிருக்கிறீங்களா? சாமியாரை நம்ம வேற்றால தாங்க பார்க்குறோம். நம்ம பங்கு குருவை பங்கு தந்தை. உங்கள் அப்பாவாக இருந்தால் அப்படி விட்டுருவீங்களா? இல்லை கேட்குறேன், உங்கள் அப்பாவாக இருந்தால் விட்டுருவீங்களா? உங்கள் அப்பா 1000 தப்பு செய்யட்டும், உங்கள் அப்பா விட்டு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா சாமியார் வேறு ஆள் இல்லை, வேறு ஊருக்காரரு, வேறு ஜாதிக்காரரு எல்லாம் அப்படி இல்லை பார்ப்போம்ல. சாமியார் எங்காரு நம்மளா, அவர் வேற ஆள், ஒதுக்கி வை. நான் கேட்குறேன், சாமியார் வானத்திலேருந்து குதிக்கலை, உங்கள்கிட்ட இருந்து தான் வரார். உங்கள் மகனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் மாமனாக இருக்கலாம், மச்சானா யாரோ ஒருத்தராக இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்லி அனுப்பணும். சாமியாராக போகிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதரோட அம்மா, அந்த ஃபாதருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அந்த அம்மா படிக்காதவங்க தான். அந்த அம்மா அறிவுரை சொல்கிறாங்க மகனுக்கு, கண்ணு நீ சாமியார், சாமி மாதிரி பொதுவாக இரு, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வேண்டாதவங்க அப்படியெல்லாம் பார்க்காத, சாமிக்கு ஊழியம் செய். ஒரே வார்த்தை. படிக்காதம்மா. இன்றைக்கி எத்தனை பெற்றவர்கள் எத்தனை சகோதர சகோதரிகள் சொல்கிறாங்க அப்படி குருவானவரை பார்த்து. குருவானவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? குருவானவர்னாவே ஏடிஎம் மிஷினு. இந்த பாக்கெட்டில் 2000 ரூபா கட்டு, இந்த பாக்கெட்டில் 500 ரூபா கட்டு வச்சுக்கிட்டே சுற்றுற மாதிரி. வீட்டுக்கு போனால், லீவுக்கு வீட்டுக்கு போனாவே சாமியார் வீட்டில் என்ன ஒன்றும் வாங்கிட்டு இல்லையா சாமியார்? அது லோக்கலில் இருந்தால் பரவாயில்ல, ஃபாரின் போயிட்டு வந்துட்டால் முடிஞ்சார். அவர் என்ன வாங்கிட்டு வந்தார் சாமியார்? ஃபாரின்லேருந்து. ஃபாரின் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். இல்லை, சாமியாரை கெடுக்கிறது யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? உடன் பிறந்தோர், வீட்டார், சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள். அவங்க ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கலை, நம்ம தான் பாசத்தில் அவங்கள வளர்த்தலை. நம்ம அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம்? யாராவது பைபிளை பற்றி சாமியார்ட்ட சந்தேகம் கேட்டிருக்கிறீங்களா? இது வரைக்கும் போய் நேராக தனியாக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க சாமி, வேலை வாங்கணும், பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்தணும், அதுக்கு மட்டும் ரெக்கமெண்டேஷன். கடவுளை பற்றி எந்த குருவிடமாவது எந்த பங்கு மக்களாவது போய் உக்காந்து தனியாக பேசியிருக்கிறோமா? கடவுளை பற்றி போனோம்னா அடுத்தவனை பற்றி பேசிகிட்டு இருப்போம். சாமி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் சரியில்லை, இதை கேட்குறதுக்கா நீ வந்த? தியாலஜி ஃபிலாசபின்னு 6 வருஷம் படிக்கிறோம். நாங்கள் படித்ததை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? நீ படித்ததெல்லாம் உன்னோட வச்சுக்க, எனக்கு லெட்டர் மட்டும் கொடுப்போம். 4 வருஷம் பைபிளை பற்றி படிக்கிறோம், ஸ்கிரிப்சர்ன்ட்டு. எத்தனை பேர் பைபிளை பற்றி கேட்குறோம் குருவானவர்கிட்ட? குருத்துவத்தை இன்று எப்படி நாம் பார்க்கிறோம், அதே போல் குருத்துவத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோமா? நீ போடா, நீ கடவுளுக்காக போய் ஊழியம் செய்யடா அப்படின்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோமே. எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக கடவுள் கேட்கிறார், நமக்காக யாரை அனுப்புவோம்? எவன் நமக்காக போவான்? ஒருத்தரும் போக மாட்டோம். நான் ஐடி கம்பெனிக்கு தான் போவேன், ஆண்டவன் கம்பெனிக்கெல்லாம் போக மாட்டேன். அங்கே போய் எவன் கஷ்டப்படுறது இல்லை, எவன் திட்டு வாங்கிறது? ஊருக்கு கிளச்சவன் தோட்டின மாதிரி பங்கு கிளச்சவர் பங்கு சாமியார். 6 வேணாலும் திட்டலாம், வரவங்க போகிறவங்களாம் திட்டிகிட்டு போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், கம்முன்னு தான் இருந்தவனும். ஏதாவது கோவப்பட்டுனா நீ எல்லாம் சாமியாரா? சாமியார் இப்படி கோவப்படலாமா? சாமியார் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? அப்போ நீ என்ன வேணாலும் பேசுவேன். இப்படியே தான் இருக்கணும். போலீஸுக்கிட்ட பேசி பாரு என்ன நடக்கும். சாமியார்கிட்ட பேசுறது அப்படியே போய் போலீஸ்கிட்ட பேசி பாருங்கள் என்ன நடக்கும். உள்ளே வச்சு குமுறுன்னு குமுறிடுவாங்க. அதனால தான் சார் வணக்கம் சார் அப்படிங்கிற.
சாமியாரால் பேச முடியாது, திட்ட முடியாது, அடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன வேணாலும் பேசுவேன். நிராயுதபாணி முன்னால் ஆயுதத்தோடு நிற்கிற. இது நம்ம எல்லா பங்குலேயுமே பாவம். சில சாமியாருங்கள்லாம் வேதனையோடு பகிர்ந்து கொள்வார்கள். என்னுடைய வகுப்பு தோழன் ஒருவனுக்கு இப்படி நடந்தது. நான் சாட்சி, அதுக்கு ஐ விட்னஸ். திருவிழா நடக்க வேண்டிய தேர் 8 மணிக்கு நடக்க வேண்டிய தேர் 11 மணிக்கு பண்ணிவிட்டான். என்னன்னா மோள பிரச்சனை. என்ன பிரச்சனை? மோள பிரச்சனை. இவரும் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டார், இன்னொருத்தரும் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவன் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். குருத்துவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? அருள் சாதனமாக பார்க்கிறோமா அல்லது வருமான சாதனமாக பார்க்கிறோமா? நமக்கு சாதகமாக சாமியார் நடந்தால் நல்ல சாமியார் தங்கம். இப்படிப்பட்ட சாமியார்களுக்கு வேணும். நம்ம சொல்கிறதுக்கு யாராவது எதிர்த்து பேசிட்டா எதெல்லாம் சாமியாரா? எதுக்கு இவர் முதல்ல கிளப்புங்க, எழுது பெட்டிஷனு, பிஷப்புக்கு போடு. நடக்குது. பங்கு தந்தையை உங்கள் அப்பாவாக பாருங்கள், அன்பு செய்யுங்க, பாசமாக பேசுங்க. சாமி சாப்பிட்டீங்களா? ஏன் அங்கி ஒரு மாதிரி இருக்குது, வேறு அங்கி தைச்சி தருட்டா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், பாசமாக இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை. உங்களை பாசமாக பார்ப்பார்கள். நான்லாம் அப்படி தான். நான் என் பங்கில் போனோடனே முதல்ல கேட்க வேண்டியது, எனக்கு உங்களுடைய மரியாதையெல்லாம் வேணாம். நீங்கள் என்னை அப்பானே கூப்பிடலாம், அண்ணானே கூப்பிடலாம், தப்பே கிடையாது. உங்களுடைய உறவு, அதுக்கு இன்னும் உறவு தானே, சொத்தில் பாதி எளிவையெல்லாம் கேட்கக்கூடாது. சொத்தே இல்லை, அப்புறம் கவுண்டமணி சொன்ன மாதிரி தான், இந்த ஆயுதம் சொத்துன்ட்டு. குருத்துவத்தை திருவருள் சாதனமாக பாருங்கள். குருவானவர்களை உங்கள் உறவுகளாக பாருங்கள். குருவானவர்களை உங்கள் தந்தையர்களாக பாருங்கள். குருவானவர்களை கடவுளின் ஊழியர்களாக பாருங்கள். தயவு செய்து வேறு எந்த மாதிரியும் பார்க்காதீங்க, தயவு செய்து. அடுத்து திருமணம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தெரியாமல் பண்ணிக்கிட்டேன். சில பேரை 2வது கல்யாணம் அப்படின்னா, வேணா சாமி, ஒரு முறை பட்ட பாடே போதும். கல்யாணத்தை எதுக்கு கடவுள் கொண்டு வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? எதுக்கு கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வச்சார்? தொடக்க நூலில் படித்தீங்கன்னா, ஆணுக்கு சரியான துணை இல்லை, மற்ற விலங்குகளும் இல்லை, எந்த விலங்குகளும் இல்லை, எதுவுமே தேடி பார்க்குறாரு, ஒன்றுமே அவனுக்கு சரியான துணை அமையலை. அதனால் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர வைத்து அவனிடமிருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து அவனுக்கு சமமான ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். உருவாக்கி அவனிடம் கூட்டு விடுகிறார். அவன் சொல்கிறான், இதோ இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாய் இருக்கிறாள் என்று சொல்லுகிறான். அவளுடைய உடலாக. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம், கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும். முதல்ல திருமணம் என்றால் என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிப்பிடத்தை வச்சுருக்குங்க, படிச்சிருக்கிறீங்களா? அன்னைக்கு படித்தது அன்னைக்கே மறந்து போச்சு. கல்யாணம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கல்யாணத்தில் எது முக்கியமாக இருக்கணும்? தாலி இருக்கணும்னு சொல்லாதீங்க. நேற்று ஒரு பெந்தகோஸ்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, பைபிள் கொடுக்குறாங்க, பைபிள் வாங்குறாங்க, அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, போங்கன்ட்டாங்க. நம்மதில் தான் தாலி செஞ்சு, அதுவும் ஒவ்வொரு சாதிக்கு ஒவ்வொரு தாலி செஞ்சு சாமியார்ட்ட கொடுத்து, அது இப்படி கொடுத்து, அதை கட்டி, அதில் 3 முடிச்சு போட, நாத்தனா நங்கையா 3வது முடிச்சு போடணும். அது பெரிய சடங்கு. அது முக்கியமா? இன்றைக்கெல்லாம் பெண்களெல்லாம் தாலி ஏதோ ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி கழட்டி தூக்கி போட்டு, இந்த உன் தாலி நீயே வச்சுக்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உண்டா இல்லையா? உண்டு. கல்யாணத்தில் எது முக்கியமாக இருக்கணும்? கணவனுக்கும் மனைவிக்கும் எது அவசியமான தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வேணும்? திருமணம் என்றால் என்ன? கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் இறுதி வரை அன்பு செய்து பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறிமுறைப்படி வளர்த்தெடுக்க அருளை தருகிற திருவருள் சாதனமே திருமணம். இன்னைக்கு ஒருத்தர் அன்பாக செய்கிறீங்க, வம்பு பண்ணுறீங்க. ஆசை 60, மோகம் 30, 90 முடிஞ்சோடனே ஆட்டம் ஆரம்பிக்குது. நீயா நானா, வா பார்த்துக்கலாம், ஏன் மனமா ஓ மனமா, சோடி போட்டுக்குவோமா, பார்த்துக்குறோம், வா எங்கள் அப்பாவை கூப்பிட்றேன், நீ உங்கள் அப்பாவை கூப்பிடு, பேசிக்கலாம். புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒருத்தர் அன்பு செஞ்சுட்டு அப்புறமே குழந்தைய பெற்றுக்குங்க. கணவனை பற்றி மனைவிக்கு தெரியாது, மனைவனை பற்றி அதுக்குள்ளே மாமியார் மாமனார் சொந்த நாங்களாம் சுத்தம். 1 வருஷம் ஆச்சு, வயிற்றில் ஒன்றையும் காணாமா. அதான் வயிற்றில் பாரு, ஏதாவது கட்டி வச்சுக்க வேண்டியது தன்மேட்டு.
ஒரு புழு பூச்சி அண்டலையாம், 2 புழுவையும் பூச்சியும் பிடிச்சி உள்ளே போட்டுருங்க, வந்துடும். இந்த மாமியாருங்க பண்ணுற அட்டகாசம், கல்யாணம் ஆனோனே குழந்தை, உடனே குழந்தை, வம்சம் விருத்தி ஆகாதான். நீ பிறந்ததே தப்பு, இதுக்கப்புறம் உனக்கு வேறு வம்சம் வேறு வேணுமா? நீ பண்ணுற அட்டகாசத்தையே தாங்க முடியல, இதில் வேறு உனக்கு வம்சம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்போ அவன் வீட்டுக்காரனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கு என்ன புரிதல் இருக்கும்? 3 மாதம் ஆனாமல் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன பின்னாடி அந்த பொண்ணுக்கு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கணவனும் மனைவி நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எங்கே போய் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, குழந்தை இருந்தால் தான் கடவுள் உங்களை மோட்சத்தில் சேர்த்துவார்னு கிடையாது. குழந்தை இல்லைனாலும் நீங்கள் ஒருத்தருக்கு குழந்தைய வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கலாம். கடவுளுடைய சித்தம் இருந்தால் குழந்தை கிடைக்கட்டும், இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நல்லா இருந்தால் கூட ஸ்வைட்டில் இருக்கிறவங்க தூக்கம் ஒன்றுமே இல்லையா? பேசுகிற பேச்சை பார்த்தா வாயிலே உலக்கையை வச்சு குத்தணும், அப்படி இடிச்சு விடணும். இல்லை ஒன்று கடவுள் கொடுப்பார், போயிட்டே இரு. கொடுக்கலன்னா கடவுளுடைய சித்தன்னு மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். இன்னும்மா அப்படிங்க வேண்டியது. ஆம்பளைங்க கூட பரவாயில்ல, அம்மாங்க நீங்கள் இருக்கிறீங்களே சாமி, பேரம் பேத்தியை பார்க்காம கண்ணு மூட மாட்டேயான். அப்போ நைட்டு தூங்காமல் முழிச்சுக்கிட்டா இருக்கிற. எவ்வளவு வேதனை தெரியுங்களா? ஏன்னா நானும் அதில் அனுபவப்பட்டவன் என்று. என் குடும்பத்திலும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை நினைத்து நான் இன்றும் வருத்தப்படுகிறேன். எங்கள் அக்காவுக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை, அது வேதனை எனக்கு தெரியும். ஒரு நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாது. கல்யாணம் குழந்தை போகிற கல்யாணம், நீ பின்னாடி போயிரு. ஏன் அந்த அம்மாவுக்கு நல்ல மனசு இல்லையா? நல்ல மனசு இல்லை. இன்னும் சாங்கியம் சம்பிரதாயம், குழந்தை பிறக்கலைன்னா எந்த நல்லது கெட்டதுக்கு முன்னாடி வரக்கூடாது. யார் சொல்லி கொடுத்தா? கடவுள் சொன்னாரா? திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு அன்பான உறவு. இந்த திருமண வாழ்க்கை சரியில்லாதனால தான் இந்த சமுதாயமே கெட்டு குட்டிச்சவராக கிடக்குது. கல்யாணம்னா என்னன்னு தெரியாமலே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா யாராவது உங்களுக்கு கார் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியல, உங்கள்கிட்ட பைக் கொடுப்பாங்களா? உங்களுக்கு வீடியோ கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாது, வீடியோ கேமரா கொடுப்பாங்களா? உங்களுக்கு தெரியாத ஒன்றை கொடுத்து சொல்லி செய்வீங்களா? கல்யாணம்னா என்னன்னே தெரியாமல் யாருங்க உங்களையெல்லாம் கல்யாணம் பண்ண சொன்னது? 25 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு தேடு. அவனுக்கு என்னன்னே தெரியாது, அந்த பிள்ளைக்கு ஒன்றே. இப்போ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக ஒரு பையனை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பையன்கிட்ட கேட்குறாங்களாம் அந்த பொண்ணு, என்னான்னு, உனக்கு சமைக்க தெரியுமா, உனக்கு வீடு கூட்ட தெரியுமா, பாத்திரம் வளர்க்க தெரியுமா, உனக்கு துணி துவைக்க தெரியுமா? அப்போ நீ எதுக்கு? நீ கட்டிக்க, அதுக்கெல்லாம் இன்னொரு ஆள் நான் கட்டிக்கன்னு சொன்னாலும் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான். அந்த காலத்தில் 13 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த அம்மா எல்லா வேலையும் செய்யும். இன்னைக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, குறுக்க கிடக்கிற கோல் எடுக்க முடியல. கேட்டால் பெண் அடிமைத்தனம். என் பிள்ளைய எப்படி நான் வளர்த்தேன், எங்கள் வீட்டில் இப்படி வந்து கஷ்டப்படுறேன். வீட்லேயே வச்சுக்க, இது கல்யாணம் பண்ணி கொடுக்குற, வீட்லேயே வச்சுக்க. நீயே கடைசி வரைக்கும் சோறு போட்டு ஊற்றிக்கிட்டு அவள் யாராட்டம் வீட்லேயே இருக்க வேண்டியது தானே. அந்த காலத்தில் சொல்லி அனுப்புவாங்க. இப்போ மாதிரி ஒருத்தர் 2 பேர் கிடையாது. நாத்தான் அங்கேயா மச்சான் கொழுந்தன்னு 6-7 டிக்கெட் அங்கே ஏற்கனவே இருக்கும். சொல்லி அனுப்புவாங்க, அம்மா பார்த்து நடந்துக்கம்மா, அவ்வளோதான். 13 வயசில் இருந்த அந்த கால பெண்களுக்கு இருந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு 25 வயசில் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டரேட் படித்த பெண்களுக்கு இல்லையே. ஆண்களையும் தான் சேர்த்து சொல்கிறேன், உடனே நீங்கள் உச்சி குளிந்துடாதீங்க. அன்னைக்கு இருந்த அப்பா குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு, இன்னைக்கு இருக்கிற அப்பாங்கெல்லாம் அவங்களுக்காக கஷ்டப்படுறான். சரக்கு அடிக்க காசு எல்லாம் கம்முன்னு என்ன பண்ணுறது, கை நமங்குதே. டாஸ்மார்க் வேறு 12 மணிக்கு தான் திறப்பான். அந்த காலத்து அப்பாங்கெல்லாம் பிறர் நலவாதிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதரோட அப்பா, அவங்க வீட்டில் 9 பேர், மனுஷ விவசாயி. வயலில் விளைஞ்சதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சந்தைக்கு போய் விற்றுக்கிட்டு விற்ற காசு அப்படியே முடிஞ்சுக்கிட்டு வருவாராம். முடிஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்காரம்மா கேட்குமா, அவங்க அம்மா கேட்பாங்களாம், ஏயா ஒரு டீ குடிக்க மாட்டியா அப்படிம்பாரான். பொடி பைத்தியக்காரி, பிள்ளைங்கள்லாம் அங்கே கிடக்குது, எனக்குன்னா டீ பெருசா அப்படிம்பாரான். இன்றைக்கி வாங்கின சம்பளத்தை பாதியை சரக்கு அடிச்சுட்டு கப்புன்னு கமுந்துக்கிட்டு வரா, என்ன நவுத்து அப்படிங்கிற. வண்டியை விட்டு என்னென்ன பண்ணுற?
அன்றைக்கு இருந்த கணவனும் மனைவியும் இன்றைக்கு இல்லை. நாகரிகம் வளர்கிறது, எல்லாரும் படிக்கிறீங்க, ஹை கிளாஸில் இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் புருஷன் வேற சொல்ல மாட்டாங்க பாட்டிங்கெல்லாம். இன்றைக்கி புருஷன் டே எங்கடா இருக்கிற, ஃபோனில் தாம்மா வந்துடுறேன், எங்கடா இருக்கிற, டே சீக்கிரம் வாடா, அப்படியே வரும்போது சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டு வந்துரு, இன்றைக்கி நைட்டு சாப்பாடு கிடையாது, நான் சமைக்கலை. திருமண வாழ்க்கை இப்படி இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு டைவர்ஸே கிடையாது, ஆனால் கிறிஸ்தவன் தான் டைவர்ஸுக்கு போய் முதல்ல நிற்கிறான். டைவர்ஸே கிடையாது. பாசம் இருக்கிறவங்க எப்படிங்க பிரிவான்? புரிஞ்சுக்கிட்டவன் எப்படிங்க பிரிவான்? முதல்ல கணவனும் மனைவி அன்பே இல்லாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் படிச்சிருந்து என்ன பிரயோஜனம், சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், அழகு இருந்து என்ன பிரயோஜனம், உங்கள்கிட்ட திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பு என்ற ஒருத்த 3 எழுத்து உங்கள்கிட்ட இல்லையே. மிருகத்துக்கு கிட்ட கூட அன்பு இருக்குதுங்க, மிருகத்துட்டு கூட அன்பு இருக்குது. நாயை தடவி கொடுத்துட்டு ஒரு வாய் சோறு போட்டு தடவி கொடுத்துட்டுருங்க டெய்லி, கடிக்கிற நாயை கூட அப்படியே வாலாட்டிக்கிட்டு வரும். நாய் மிருகங்கள் கூட பாசம் காட்டினா மாறிக்குது, மனுஷன் மாற மாட்டானா? ஊரில் இல்லாத புருஷனை கட்டி வச்சுட்டு விட்டீங்க, ஊரில் இல்லாத பொண்டாட்டியை கட்டி வச்சு விட்டீங்க அப்படின்னு குறை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறமே ஒழிய ஒருத்தரை மாற்றணும்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறேன். சரி, எனக்கு கடவுள் கொடுத்துட்டார், அது எப்படியோ முண்டியோ மொண்டியோ முடமோ ஏதோ ஒன்று. எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவருக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்த்தா சிரிச்சா பல்லு மட்டும்தான் வெள்ளையாக தெரியுது, கருப்புன்னா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு. எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்த அக்காங்கெல்லாம் போய் சொல்கிறான், அண்ணா பொண்ணு இப்படி இருக்குதண்ணா, ரொம்ப மோசமாக கருகருன்னு இருக்குதண்ணா அப்படின்னாங்களாம். அந்த அண்ணன் சொன்னாராயா, அடுப்பு ஊதிக்கு அழகு என்னம்மா, கட்டிக்கலாம். கட்டிட்டு வந்துட்டு 2 பையன், அழகு பையன், குடும்பம் நடத்தினாங்க. அவங்கள்ட்ட அன்பு இருந்துச்சு. இன்றைக்கி அந்தஸ்து பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், வெக்க கூத்து. கிறிஸ்தவன் போய் ஜாதகம் பார்த்து நல்ல நேரம், இதை விட கூத்து என்னன்னா சாமியாரை வந்து நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே தாலி கட்டிடணுமா. தாலி கட்டினா மட்டும் நீ நல்லா இருந்திருக்கிறியா? ஒருத்தரை சொல்லுங்கள் நான் நல்ல நேரத்தில் தாலி கட்டிட்டு நல்லா இருந்திருக்கிறேன்னு. 4 நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பார்த்து பொருத்தம். அதுவும் ஒரு கல்யாணத்தில் இந்த கொடுமை நடந்துச்சு. சாமி 6 to 6 தான் நல்ல நேரம், நீங்கள் முதல்ல தாலி கட்டிருங்க, அப்புறமே பிரசங்கம் வச்சுக்கோங்க. எது முக்கியம்? கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்கிறதா இல்லை தாலி கட்டுறதா? எதில்? திருமணம் என்றாலே முதல்ல கணவனும் மனைவி ஒருத்தர் அன்பு செய்யணும், அதுக்கு மற்றவங்க உதவி செய்யணும். அதனால தான் இயேசு சொன்னார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கி எப்படி உங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்க்குறீங்க? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்குதா? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பகிர்வுத்தன்மை இருக்குதா? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பொறுமை இருக்குதா? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்குதா? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பிறர் நலம் இருக்குதா? கிறிஸ்துவ நெறிமுறைப்படி வளர்த்தெடுக்கிறதா ஒரு பெற்றவர்கள். அப்படி குழந்தை வளர்த்தணும்னா குழந்தைய பெற்றுக்குங்க, இல்லைன்னா பெற்றுக்காமல் இருக்கிறதே நல்லது. நினைக்கிறீங்க நம்மெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குழந்தைன்னு. சம்மனசாக பிறந்த குழந்தைய பேயாக்கின பெருமை நமக்கு தான் உண்டு. சம்மனசாக பிறக்கிற குழந்தை ஞானஸ்நானம் வாங்கும்போது அதுக்கு ஜென்ம பாவம் இல்லை, கர்ம பாவம் கிடையாது. ஞானஸ்நானம் வாங்கினதுக்கப்புறம் அது புனிதம், அதுக்கு ஏஞ்சல். சம்மனசாயிருச்சு அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு சண்டை போடுறது எப்படி, பொறாமை. சித்தி வீட்டுக்கு போனீங்கன்னா கொண்டு போடுவேன், வந்துடு, அவங்க வீட்டுக்கு பேசக்கூடாது. ஆயா வீட்டுக்கு போகக்கூடாது, ஆயா கிட்ட போக, அம்மாச்சிக்கிட்ட போ, ஆயாட்ட போனேன்னா கொண்டு போடுவேன், வந்துடு. ஆர்த்தி அத்தை சித்திக்கிட்ட போ, அவங்க வீட்டுக்கு இவங்க ஆக மாட்டாங்க. குழந்தைக்கு யார் சொல்லி கொடுக்குறா சண்டையும் பகைமையும்? நாம தான். குழந்தைகளை இன்றைக்கி எப்படி வளர்த்தெடுக்கிறோம்? செல்ஃபோன் வாங்கி கொடு, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு ஃப்ரீயாக ஃபயர் ஆகட்டும். குழந்தை கேட்கும், கொடுத்துருங்க. ஏன் விஷத்தை வாங்கி கூட அதை மட்டும் கொடுக்க மாட்டீங்க? இது சுலோ பாய்சனு, கொஞ்சம் கொஞ்சமாக சாகும், அது ஒரேடியாக போயிடும். இன்றைக்கு இருக்கிற ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு வந்து குழந்தைங்களை விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் அப்பா அம்மா சொல்லிட்டு வராங்க, நான் ஒரே பையன், எங்கள் அப்பா டீச்சரு, எங்கள் அம்மா சொல்லிட்டு வருவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் உரித்து தொங்க விட்டுருங்கன்றுவாங்க. என்னுடைய மாணவனும் இங்கே அமர்ந்து இருக்கிறாங்க, அடியும் வாங்கியிருக்கிறாங்க.
அதெல்லாம் கையெழுத்துக்கு இப்படி வாங்கி வாங்கி இந்த வீங்கிரும். எங்கள் அம்மா எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு ஒழுங்காக எழுதும்பாங்க. டீச்சரை ஒரு நாளும் ஒரு குத்தம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி அடிக்கலாம் சொல்லு, என் பையன் இவ்வளோ பெத்தா, நீ தான் பெத்த. சிங்கம் படம் 2ல் சூர்யா ஒரு அருமையான டைலாக் சொல்லுவார். இன்னைக்கு உன் பையன் வாத்தியார் கையில் அடி வாங்கலைன்னா நாளைக்கு போலீஸ் கையில் அடி வாங்குவான். போய் அந்த டைலாக் மட்டும் பாருங்கள் யூடியூப்பில், வேறு முழு படத்தையும் பார்க்காதீங்க, சரியா? அந்த டைலாக் மட்டும் பாருங்கள். என்றைக்கு மாணவர்கள் ஆசிரியருக்கு பயப்படாமல் போனார்களோ அன்று போனது குழந்தைகளுடைய ஒழுக்கம். இது எத்தனை பெரியவருக்கு தெரிகிறது? எத்தனை பெற்றவங்களுக்குமே தெரியுது? வீட்டில் அடங்காதவன் டீச்சர்கிட்ட அடங்குவான். நான்லாம் பயந்து படித்தேன்னா டீச்சருங்களுக்கு மேலே இருந்த பயத்தினால தான். என்னைக்கு டீச்சருங்க மேலே இருந்த பயம் போச்சோ பையனுக்கு ஒழுக்கம் போச்சு. உன்னால் வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் சொல்லுவேன், ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஆசிரியராக மாற வேண்டும், ஒவ்வொரு ஆசிரியரும் தாயும் தகப்பனாக மாற வேண்டும். அந்த காலத்தில் ஆசிரியருங்க தாயும் தகப்பனாக இருந்தாங்க. சாப்பிட்லன்னா கூட சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, தங்கள் வீட்டிலே பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு என்ன எப்படி வளர்த்துறோம் சொல்லுங்கள்? இன்றைக்கி நடக்கிற தீமையெல்லாம் பாருங்கள், நியூஸ் பேப்பரை பாருங்கள், டிவி செல்ஃபோன் வந்துச்சு, எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போச்சு. அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், திருவருட் சாதனங்கள் என்பது சரியாக கடவுள் நம்மை நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நாம் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த கத்தி மாதிரி தான், காய்கறி நறுக்க வந்த கத்தி, ஆனால் இதை ஆளை வெட்டிகிட்டு இருக்கிறோம். திருவருட் சாதனங்கள் வெறும் சடங்குகள், நமக்கு சும்மா சம்பிரதாயத்துக்கு வச்சுருக்கிறோம், பெருமைக்கு வச்சுருக்கிறோம், ஆடம்பரத்துக்கு வச்சுருக்கிறோம், கொண்டாடுறதுக்கு வச்சுருக்கிறோமே தவிர நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு இந்த திருவருட் சாதனங்களை பயன்படுத்துகிறோமா? கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே உங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நேரம் ஆயிடுச்சேன்னு பார்க்காதீங்க, ஜெபிச்சு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். அப்பா, இன்றைக்கு மன நிறைவோடு நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற மன நிறைவோடு செல்லுங்கள். பையனுக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கணும்னா எத்தனை மணி நேரம் நிற்கிறோம்? ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்கணும்னா எத்தனை மணி நேரம் காத்திருக்கிறோம்? ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா எத்தனை மணி நேரம் உக்காந்துருக்கிறோம்? ஃப்ளைட்டு ஒரு நாள் டிலே ஆனால் எத்தனை மணி நேரம் அங்கே போய் உக்காந்துருக்கிறோம்? ரேஷன் கடையில் எத்தனை மணி நேரம் நாம் கால் கடுக்க நிற்கிறோம்? அங்கெல்லாம் நேரத்தை பார்க்காமல் இருக்கிற நீங்கள் தயவு செய்து கோவிலிலும் ஆராதனையிலும் வழிபாடுகளிலும் நேரத்தை பார்க்காமல் இருங்கள். இன்றைய நாளிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே நான் இத்தனை திருவருட் சாதனைகளை வாங்கியிருக்கிறேன், இதை நான் எப்படி பயன்படுத்த இருக்கிறேன்? இதையெல்லாம் பயன்படுத்தி நான் உண்மையான கிறிஸ்தவனாக மறு கிறிஸ்துவாக நான் வாழ்ந்திருக்கிறேனா? இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது இதற்காக, வெறுமனை ஆடம்பரங்களுக்காக, வெறுமனை கண் துடைப்பிற்காக, வெறுமனை சடங்கு சம்பிரதாயங்களுக்காக அல்ல. மாறாக இந்த உலகத்திலே நான் மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து முடிவு செய்யுங்கள். ஆண்டவரே, நான் மறந்து போனேன், நான் மறுத்தும் இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெற்றுக்கொண்ட திருவருட் சாதனங்களை எல்லாம் இனிவேல் என் வாழ்க்கையிலே நான் பயன்படுத்த போகிறேன். நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அடுத்தவனை அன்பு செய்து, அடுத்தவருக்கு சொல்லாலும் செயலாலும் தீங்கு செய்யாமல், அடுத்தவருடைய மகிழ்வே என் மகிழ்வு என்று வாழ்கின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மறு கிறிஸ்துவாக நான் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று